Hi friends, Assalamualaikum. Red sauce spaghetti with meatballs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி மேலே நல்லா சீஸியா வரது எப்படின்னு நான் இந்த ரெசிபில ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் மீட்பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீட்பால்ஸ் எப்படி பண்றதுங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த மீட்பால்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் கேரட், 4 பல்லு பூண்டு. தக்காளியில மேல இருக்கிற அந்த கண்ணை ரிமூவ் பண்ணிட்டு தக்காளியில பின்னாடி இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் ஈஸியா பீல் பண்ண வரும். ஒரு பாத்திரத்துல வாட்டர் பாயில் பண்ணி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அடுப்புல இருந்து ரிமூவ் பண்ணி மிக்ஸி ஜார்ல நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெகட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல்ல வாட்டர் ஆட் பண்ணி சால்ட், 2 டீஸ்பூன் ஆயில், 50 கிராம் ஸ்பெகட்டியை இந்த மாதிரி ஆட் பண்ணி பாக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பெகட்டியை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது ஸ்டிக்கி ஆகாம இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெகட்டி, மீட் பால்ஸ், ரெட் சாஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். கடாயில பட்டர் ஆட் பண்ணிட்டு 4ல இருந்து 5 பல்லு பூண்டு ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸில ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெட் சாஸ் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த சாஸ் கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மீட் பால்ஸை ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்ல மசாலாஸ் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இல்லைனா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க இட்டாலியன் சீசனிங்கும் ஒரிகானோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல சாஸை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா சால்ட் அல்ல பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட் கம்மியா இருந்துச்சு, அதனால நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண டொமேட்டோவோட புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெகட்டியை ஆட் பண்ணி இந்த சாஸ் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா அடியில இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் ஸ்பெகட்டில எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலா கோட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் சீஸ் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்து இதை ஆஃப் பண்ணிடலாம். எம்மியான ரெட் சாஸ் மீட் பால் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். மீட் பால்ஸோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி இந்த ஸ்பெகட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் என் கிட்ஸுக்காக நான் இன்னைக்கு இதை பேக்கும் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்பெகட்டியை ஆட் பண்ணிட்டு மேலே நம்மளுக்கு தேவையான அளவு சீஸ் ஆட் பண்ணி ஒரு ஃபாயில் கவர் வச்சு கவர் பண்ணி அதை பேக் பண்ணிக்கலாம். 75 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 10 மினிட்ஸ்க்கு ஃபாயில் கவர் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு ஃபாயில் கவரை ரிமூவ் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்ல சீஸியா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். மேல இருக்கிற அந்த சீஸ் பார்ட் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.